அதெல்லாம் முடியவே முடியாது. கண்டிப்பா பிளாஷ்பேக் போட்டே தீரணும். நேத்திக்கு என்ன நடந்துச்சுன்னா பிளாஷ்பேக். ஏதாவது ஏமாந்து மாற்றம் வேணும்னு சொல்லி ஏமாற்றத்துல கொண்டு போய் உங்களை நிறுத்திடாதீங்க. அதத்தான் சொல்றேன். நீ என்னடா சொல்ற எங்களுக்கு தெரியும். நீ நாங்க அப்படியே இப்ப நான் ஷூட்டிங்ல இருந்து நேரா வர பாருங்க, அந்த மாதிரி நேரா போய் உட்கார்ந்துட முடியாது. உங்களுக்காக வேலை செய்யணும். இந்த வார்த்தைய மாப்பிள கேட்டிருந்தா காது ஜவ்வு பிய்யிற அளவுக்கு காப்பியிருப்பான். என் மாப்பிளையோட ரேஞ்ச் தெரியாம பேசிட்டு இருக்க நீ. அந்த மாதிரி நேரா போய் உட்கார்ந்துட முடியாது. உங்களுக்காக வேலை செய்யணும். ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ. A few moments later. யாரு பிச்சை மகனா? குளத்தூர்ல தலைவர் ஜெயிச்சிருக்கு. நண்பர்களே வேற ஒண்ணு இல்ல, என்னடாச்சுன்னா கஷ்டமா இருக்கு. நேற்று நாள்ல ரொம்ப கிண்டலான நக்கல் பிடிச்சாள். சினிமால பார்த்துருப்பீங்க. ஐயா இந்த அங்கிள் அழுறாரு. ஒரு ஆட்டையே அளவச்சாடா, கண்ணீரெல்லாம் வருது. எல்லாத்தையும் விளையாட்டா எடுத்துக்கலாம், இப்படி எடுத்துக்க முடியல. ஏன்னா அழுகுற அழுதுக்கு இருக்க நீ. ஓகே, பட்டு தெரிஞ்சுனா அப்ப புத்தி வரும். விடுங்க, அழுகாதா படிங்க. பட்டு திரும்ப அப்பதான் புத்தி வரும். உனக்கு என்ன பிரச்சனை? ஏன் அழுகுற? எனக்கு தெரியாது. உனக்கு மண்டையில பிரச்சனை. ஐயோ அப்படி சொல்லாத. தோக்கடிச்சிருக்கோம். சிரிப்பா வருதுடா. நான் இங்க மனசு வருத்தத்துல இருக்க, உனக்கு சிரிப்பு போடா அங்கிட்டு வந்துருச்சு. முதல்வருக்கே உதாரணமாக இருந்தவர் அண்ணா கலைஞர் வழியில் ஸ்டாலின் அவர்கள். வீட்டுல கும்பலையா கூட இவ்வளவு அழுக மாட்டாளுங்க. ஆனா நீ இந்த ஆளே அழுகிறியடா. இந்த ஆளே அழுகிற நீ. என்னங்க ஒரு முதல்வர் பேசுற பேச்சாங்க. இவெல்லாம் பாஸ் பண்ணதே என்னடா பாஸ் பண்ணான்டா. உனக்கு தான் குடுக்கல இல்லடா, விட்டு தரடா. அவனுக்கு கொடுத்துட்டாங்க, அவன் வேலை பார்க்கட்டும்டா. வேலை பார்க்க ஆளே கிடையாது. ஏமாந்து கொடுத்துட்டாங்க. அது என்ன தெரியும் பா. ஏமாந்து கொடுத்துட்டாங்க. அவ்வளவு ஆகாது உனக்கு. கேட்ட பையன் சார் இந்த பால்சாமி. குளத்தூர்ல பேசுறதுனால ஃபர்ஸ்ட் கேள்வி, நியாயமா? நீங்கள் செய்தது நியாயமா? டான்ஸ் ஆடா அண்ணா டான்ஸ். இப்ப கிளிய போதுடா அவன் ஜீன்ஸ். டகடக டும் டகடக டும் டர். இதெல்லாம் உங்களுக்கு புதுசா இருக்கலாம், எனக்கு ரொம்ப பழசு. என்ன இப்ப 108 எம்எல்ஏக்கள் ஜெயிச்சிருக்காங்கல்ல, அவங்க கிட்ட நான் கேட்டு தெரிஞ்சுட்டேன். இந்த வீடுதான். என்னங்க என்னங்க இல்ல அனலா இருக்கு உங்க வீட்ல. பக்கத்துல இருக்க முடியலங்களா? ஒண்ணு இல்லையா? இங்கதான் அனல மாதிரி இருக்கு. என்னங்க ஆச்சு? பெரிய அறிவு பெட்டகம். நீங்க பேசுறது கம்மிதான். இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல உங்களுக்கு முன்னாடி. ஏய் என்னடா வயிறு வலிக்குது, வா டாக்டர் போடா. வயிறுலாம் வலிக்குறடா, வயிற்றுச்சலா இருக்குடா. வயிற்றுச்சலா இருக்கா? ஐயோ ஜெலுசில் ஏதா வாங்கிட்டு வரவா? என்னத்த பண்றது? என்னத்த கையில இருக்க காசெல்லாம் பறி கொடுத்துட்டு வெறும் 200 ரூபாயோட படுத்து கிடக்குற. அதை அப்படியே செயல்படுத்தி காட்டியவர் நம்முடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள். முதல்வர் தான் எங்களுக்கு, அவர் தான் முதல்வர். ஆசீர்வாதம் பண்ணி என்ன இந்த ஊருக்கு போயிட்டு வர சொன்னாருங்க. பெருந்தன்மையின் முதல்வர், அறத்தின் முதல்வர். அப்படிப்பட்ட முதல்வர் தான் இன்றும் எனக்கு முதல்வர். ஆளுங்கட்சியாக இருக்கும்போது தயங்கி தயங்கி வந்தேன்னா இப்ப சொல்றேன் தம்பி, நான் திமுக தான். ஆனா உண்மையிலேயே நீ நல்லவன்டா. எப்படி ஒரு அடி கூட வாங்காம உனக்கும் தீவிரவாதிக்கு தொடர்பு இருக்குதுன்னு ஒத்துட்ட பாரு. You are a great man. குளத்தூர்ல தலைவர் ஜெயிச்சு. என்னப்பா பண்ண சொல்ற? முருகன் ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையும் தாறுமாற விளையாடுறான்ப்பா. குளத்தூர்ல தலைவர் ஜெயிச்சிருக்கு. கஷ்டமா இருக்கு. நாள்ல ரொம்ப கிண்டலான நக்கல் பிடிச்சாள். சினிமால பார்த்துருப்பீங்க. எல்லாத்தையும் விளையாட்டா எடுத்துக்கணும், இப்படி எடுத்துக்க முடியல. ஓகே, பட்டு தெரிஞ்சுனா அப்ப புத்தி வரும். விடுங்க.
படுங்க, பட்டு திருந்துங்க, அப்பதான் புத்தி வரும். இப்பேற்பட்ட தலைவரை தோக்கடிச்சிருக்கிறோம். ஏன் சிரிக்கிறீங்க? முதல்வருக்கே உதாரணமாக இருந்தவர் அண்ணா, கலைஞர் வழியில் ஸ்டாலின் அவர்கள். ஐயோ, ஏன் அழுகுறீங்க? அழுகாம என்னமா பண்ண சொல்ற, என்ன பண்ண சொல்ற? எங்க எப்படி எங்க எப்படி ஸ்லிப் ஆச்சுன்னு தெரியல, ஆயிருச்சு. இப்ப என்ன இப்ப எனக்கு இத ஃபோன் பண்ணி இப்ப சொன்னேன்னு சொல்ல. எனக்கு வயித்துல இருந்தது, சரி உனக்கும் பறக்க போடலாமேன்னு சொல்லிட்டு தான் சொன்னேன். அத இப்ப ஃபோன் பண்ணி என்கிட்ட சொல்லுவ நீ. ஆமா, இப்ப நீ என்ன பண்ண? எனக்கு எரிச்சல் வருதுடா அவன. எதுக்கு இதை ஏன்டா என்கிட்ட சொல்ற? டேய், நீ 4 பேர் சொல்லி பரப்படாத. என்னங்க ஒரு முதல்வர் பேசுற பேச்சாங்க இது? வாயில நல்லா வருது, எனக்கு கொடுத்தா நல்லா வரும், நல்லா வரும், நல்லா வரும். ஜோக் இல்லையா? தேவையான சொல்லுங்க. எனக்கு நிறைய கெட்ட வார்த்தை தெரியும். நான் அது ஒரு மரியாதை அதையெல்லாம் அமைக்க வச்சிருக்கிறேன். உள்ள ஒரு ஓரமா படுக்க போட்டிருக்கான். நம்மளுக்கு ஒரு மாற்றம் வேணும்னா என்ன மாதிரியான மாற்றம் அப்படிங்கறது யோசிச்சு பார்க்கணும். திராவிட கருத்தியலான சமூக நீதிக்கு நேர் மாறான ஒரு கருத்தியல் RSS பிஜேபியினுடைய சனாதனம். ஆனா இது புதுசா இருக்கு. கொசு, டெங்கு காய்ச்சல், மலேரியா, கொரோனா இதையெல்லாம் நம்ம எதிர்க்க கூடாது, ஒழித்து கட்டட்டும். அப்படிதான் இந்த சனாதனம் என்பதை எதிர்ப்பதை விட ஒழிப்பதே நாம் செய்ய வேண்டிய முதல் காரியமாகும். திராவிட கருத்தியலான சமூக நீதிக்கு நேர் மாறான ஒரு கருத்தியல் RSS பிஜேபியினுடைய சனாதனம். உங்களுக்கு இது பிடிக்கலையா? அங்க ஓட்டு போட்டுருங்க. முதுகுல குத்திட்டு இல்ல முதுகுல குத்திட்டு தப்பா இல்ல. நிச்சயமா எல்லா கட்சியிலையும் ஒரு குறை இருக்கும், விமர்சனம் இருக்கும். ஆனா அதுக்காக நீங்க என்ன பண்ணுவீங்க? எங்கேயோ கொண்டு போய் ஓட்ட போட்டுருவீங்களா? என்னடா அது? ஏடா இன்டர்வியூங்கிறது அறிவு இருக்கான்னு எடுக்கிறது இல்ல, அறிவு இல்லாதவங்க செலக்ட் பண்றதா இந்த இன்டர்வியூ. இவரு வைத்தறிச்சலின் உச்சத்துல பேசிக்கிறீங்க இன்னைக்கு. அநேகமா கலைஞர் அவர்களுடைய 104வது பிறந்த நாளுக்கு நம்ம தமிழ்நாடு முதலமைச்சராக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் தான் இதெல்லாம் முன்னாடியே தெரிஞ்சிருந்தா கரெக்டா சுதாரணமா இருந்திருக்கலாம். இதெல்லாம் தேர்தல் ரிசல்ட்டுக்கு அப்புறம் தான் நமக்கே தெரியுது. அவ்வளவுதான். இது மாதிரி உதயநிதி எல்லாம் வச்சுட்டுலாம் ஒண்ணும் பண்ண முடியாது. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அது கான். ஊரா போய் ஓட்டு கேட்டோம், தெருவா ஓட்டு கேட்டோம். நம்ம தலைவர் தமிழ்நாடு முழுக்க போய் ஓட்டு கேட்டாரு. ஆனா எங்க தெரியும் மிஸ் பண்ணிட்டோம்? நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய நம்ம குடும்பத்துக்கிட்ட ஓட்டு கேட்க மறந்துட்டோம். யாரால தோத்த? திமுகவின் தோல்வி திமுகவால தான் வந்துச்சு. திமுக நாசமா போனதுக்கு காரணம் திமுக காரன் தான். என்ன? ஆமா, தோத்து போனதுக்கு கைது, அதனாலதான் விளங்காம உட்கார்ந்து. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஒரு கோமாளி அரண்மனைக்கு போறதாலேயே அவன் அரசன் ஆயிட மாட்டான், அந்த அரண்மனை தான் சர்க்கஸ் கூடாரமாக மாறிவிடும் அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. 4 வால்ஸுக்குள்ள மட்டும் ரூல்ஸ் பேசி நடிக்கிறேன், நான் அதே ரூல்ஸ் ரோட்ல பேசினா. சரி, கவர்ச்சியல் ஜெயிக்காம நீங்க எதை வச்சு ஜெயிச்சீங்க சொல்லுங்க பாப்போம். கலைஞர் மாதிரி இந்திய எதிர்ப்பு போராட்டத்துல கைது பண்ணி போராட்டம் பண்ணி ஜெயிலுக்கு போயிட்டு வந்தீங்களா? சரி, எங்க தலைவர் மாதிரி மிசா கொடுமையில 1 வருஷம் உள்ள இருந்து வந்தீங்களா? கட்சி ஆரம்பிச்சே 2 வருஷம் தான் ஆகுது. நீங்க இத்தனை வருஷம் முக்கி புடுங்கினதை எல்லாம் யாரோ ஒருத்தன் திடீர்னு வந்து புடுங்கிட்டா ஏதாவது ஒரு போராட்டம் பண்ணிருக்கீங்களா? உங்க வேட்பாளர் பேர் உங்களுக்கு தெரியுமா? அது மட்டும் இன்னொன்னு சொல்றாரு, அவர் வாயில நல்லா வந்துருமா? வாயில என்ன வரும்? நல்லாவே வரும். உங்களை விட எனக்கு அது நல்லாவே வரும். பேனான்னு விட்டு வச்சிருக்கிறோம்.